குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் கல்பாக்கம் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். அது வந்து வயசு வந்து 18 to 24, கல்வி தகுதி வந்து ஐடிஐ, சம்பளம் வந்து 8050, மொத்த பணியிடங்கள் 198. நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு அரசு வேலை மட்டும் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிஎஃப் ஃபைல் என்னன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எங்கன்னா கல்பாக்கம். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போன்னு தொடங்குனா 14/9/2024. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13/10/2024. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ தான். ஐடிஐயில் இந்த ட்ரேடு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 16 இது கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், டர்னர், மெக்கானிஸ்ட், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன், ப்ராசஸ் பிளான்ட் ஆப்ரேட்டர், கார்பெண்டர், மாசன், சிவில் மிஸ்ட்ரி, பிளம்பர், வெல்டர், ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட், ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து என்ன போஸ்டிங், எத்தனை போஸ்டிங் சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8050, அதர் கேட்டகரிக்கு வந்து 7700. அந்த எஜுகேஷனோட ஐடிஐயில் இந்த ட்ரேட் முடிச்சிருக்காங்க. அவங்க முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 198. அது வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங், எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். எவ்வளோ இதுனா 1 இயர். இந்த ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றபடி கவர்மெண்ட் ஜாப் போவீங்களா, அப்போயும் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த அப்ரெண்டிஸ் வந்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் ஏஜில் முடிச்சிருப்பீங்களா, ஒரு 18, அந்த 19 அந்த ஏஜில் உள்ளவங்க இந்த ட்ரைனிங்கை வந்து முடிச்சுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேதரிங் ஆகும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 24. அதுபோக இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரூல்ஸ் படி இருக்குது. அதை நீங்கள் என்னென்னு பாருங்க. எஸ்சி எஸ்டிக்குனா 5 இயர்ஸு, அதர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸு இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி டிசபிலிட்டி பர்சன்னா 10 இயர்ஸு. இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டு ஏற்கனவே பார்த்தோம்ல, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்ட் பேசிட்டு மார்க் நீங்கள் எடுத்துருப்பீங்களா ஐடிஐயில், அதுபடி உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ மார்க் அப்படின்னு கூப்பிட்டுட்டு யார் அதிக மார்க் வச்சுருக்காங்களோ 8th 10th அதில் அதிக மார்க் வச்சுருக்கவங்கள அடிப்படையில் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி செலக்ட் ஆனவங்கள வந்து இந்த வெப்சைட்லேயே உங்கள் நேம் வந்து வெளியிடுவாங்க. அதை நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கரஸ்பாண்ட் வந்து இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் வெளியிடுவாங்க. மற்றபடி உங்களுக்கு லெட்டரோ இந்த இது சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் அந்த வெப்சைட் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பார்த்துக்குறங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு இல்லை. அதனால் ரொம்ப கரெக்டாக இது பண்ணுங்கள். அது மாதிரி லாஸ்ட் டேட் முடிகிறக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி இது பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க பொறுப்பு இல்லை. அந்த டிலே அதுக்காக அது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ட்ரைனிங்கை வந்து நீங்கள் திடீர்னு பாதியில் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு இது பண்ணுவீங்களா, அது வந்து அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ட்ரைனிங் 1 இயர்னால் 1 இயர் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியேறணும். அது மாதிரி இந்த ட்ரைனிங் முடித்தோடனே சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் எப்போ நடத்துவாங்க. அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் போயிட்டு அப்ரெண்டிஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேரே போகும். நேராக போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லிட்டு அந்த வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை பண்ணிவிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்னால் 1 MBக்குள்ள இருக்கணும். 8th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் 5 MBக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்கணும். இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் எந்த ப்ராசஸாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதனால தான் அதை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பிளேஸ் ரெசிடென்ஸ் நீங்கள் அதை வச்சுக்கணும். லோக்கல் போலீஸ் இருக்கிறதுக்கு அடையாளம் வெரிஃபிகேஷன் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சைனடு
ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, இப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப் ஒன்று வச்சுக்கணும். அப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 8th 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, ஐடி கோர்ஸு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட் அது யாருக்கு தேவையோ அவங்க தான். அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கம்பல்சரியாக அவங்க வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் போய் இது இப்போ அட்டன் பண்ணுவீங்க எல்லாம் மெடிக்கல் அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. அப்போ வந்து டிஏ வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது உங்களோட ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் போகணும், பார்த்துக்குங்க. இது வந்து இப்போதைக்கு கரண்டாக முடிச்சிருப்பீங்க பாருங்க சின்ன பசங்க, அவங்க வந்து நீங்கள் கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அப்ரெண்டிஸில் இது அப்ளை பண்ணி நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் இதனால வேலிடாக இருக்கும். மற்ற ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.